மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இதை கொஞ்சம் பாருங்க. இந்தாங்க. இந்த விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதை மட்டும் நான் சோஷியல் மீடியாவில் போட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களோட எலெக்ஷன் கனவெல்லாம் அப்படியே போயிடும். ரகு, ப்ளீஸ் என்ன டார்ச்சர் பண்ணாத. உனக்கு இப்போ என்ன வேணும்? இந்துலேக்காங்கிற பொண்ணுக்கு லிவர் மாற்று அறுவை சிகிச்சைக்காக கவர்மெண்ட்ல இருந்து என்ஓசி வேணும், அவ்வளோதானே? அது மட்டும் எனக்கு போதும் சார். அது இப்போ கிடைக்கும். நீ இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ள என்ஓசி மெயிலில் வந்திருக்கும். நீங்கள் சொல்கிறத நம்பலாமா? நான் தானே உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த வீடியோவை நீ டெலீட் பண்ணிடணும். முதல்ல என்ஓசி வரட்டும், வீடியோ டெலீட் பண்ணுறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கடவுளே, அந்த பொண்ணோட விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆனது எனக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஷூ. ஹலோ, ஹெல்த் செக்ரட்டரியா? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. அப்படி டென்ஷன் இருந்தா அது என்ன நினைச்சு இல்ல, இந்துவை நினைச்சுதான். இந்துவோட விஷயத்துல டாக்டர் டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனால தானே இன்னைக்கே சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட தடைகள் வந்துருச்சு. எப்படியோ அந்த சர்ஜரி நடக்க போகுதுல்ல. இப்பதான் மது, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அத்த, நீங்க கிளம்ப ரெடியா? ரகு, உனக்கு இந்துவை நினைச்சுதானே கவலையா இருக்கு. இதுக்கப்புறம் நீ பயப்படவே வேண்டாம். நீ அமைதியா இரு ரகு. இந்து நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு திரும்பி வருவா ரகு. அம்மா, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க தெரியுது. அதனால தான் நீங்க சமாதானம் அடையறதுக்காக நாங்க இதெல்லாம் சொல்றோம். அம்மா, நீங்க எனக்கு கடவுள்மா. இந்த கடவுள் இந்து கூட இருக்கும்போது இந்துக்கு எதுவுமே ஆகாதுமா. ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாம். அத்தை, நாங்க இருக்கோம் உங்க கூட. அத்த, நீங்க தைரியமா இருங்க. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இந்துவை பார்க்கும்போது நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம்னு நீங்க தைரியம் சொல்லுங்க. கண்டிப்பா நான் போயிட்டு வரேன். எனக்கு உங்களோட அன்பும் அரவணைப்புமே போதும்பா. நான் வரேன் அருண். பகவானே கிருஷ்ணா, பக்த வச்சலா, என் குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான் அவங்கள காப்பாத்தணும். என்னாச்சு ராதிகா, ஏதாவது கேள்விப்பட்டியா? இங்க ரொம்ப டென்ஷனா இருக்கும். உன்ன மாதிரியே தான் நானும் ஆபரேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆபரேஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்துவோட உயிர் திரும்ப வராதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ண பார்க்கலாம். சரி சரி.
என்னாச்சு சுபாஷினி அம்மா? ஏதாவது தகவல் வந்துச்சா? எந்த தகவலும் வரல. இந்த ஆபரேஷன் முடிய ரொம்ப நேரம் ஆகும்னு வேற சொன்னாங்க. ஆபரேஷன் இன்னும் முடியல போல இருக்கு. அதனாலதான் கால் பண்ணாம இருக்காங்க. அப்படித்தானே ரோசம்மா? சுபாஷினி அம்மா, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகி உங்க உடம்ப வீணாக்கிக்காதீங்க. பார்வதி அம்மாக்கும் இந்துக்கும் ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். 2 பேருக்கும் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நல்லபடியா இருப்பாங்க. அந்த கடவுள் 2 பேரையும் காப்பாத்திடுவாங்க சுபாஷினி அம்மா. அந்த கடவுள் அவங்கள காப்பாத்தட்டும். கடவுளே, அதை தவிர நான் வேற என்ன சொல்ல முடியும்? கிருஷ்ணா பகவானே. கடவுளே, எங்களை காப்பாத்துப்பா. என்னுடைய இந்து அவளுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். காப்பாத்து கடவுளே. இந்துவோட நிலைமை இப்போ எப்படி இருக்குப்பா? இந்துவோட ஆபரேஷன் இன்னைக்கு தான் சாமி. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னால அங்க இருக்க முடியல சாமி. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் இங்க தானே இருக்காரு சாமி. அவளுக்காக ஒரு பூஜை பண்ணணும் சாமி. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதுக்கு என்னப்பா, இப்பயே நான் பண்றேன். பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கப்பா. இவரோட பக்தையே கடவுள் எப்பவும் சோதிக்க மாட்டாரு. கடவுளோட அருளால எல்லாம் நல்லபடியா முடியும். கடவுளே, கிருஷ்ணா, அவங்கள காப்பாத்துப்பா கடவுளே. நாராயணா, முகுந்தா, கிருஷ்ணா, கோவிந்தா, அவங்கள காப்பாத்துப்பா. சுபத்ரா, உனக்கு யார் போன் பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது செய்தி வந்ததா? என் மகன் உட்பட எல்லாரும் என்னை எதிரி மாதிரி தானே பாக்குறாங்க. அப்புறம் எப்படி எனக்கு கால் பண்ணுவாங்க? நீயும் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். எதுக்கு? சுபத்ரா, இந்துவோட விஷயத்த விட்டுடு. நீதான் அவளை உன் மருமகளாவே ஏத்துக்கலையே. அதனால நீ அவளை தேடி போக வேணாம். ஆனா பார்வதி அப்படி இல்ல. அவ உன் சொந்த நாத்தனார் இல்ல. இந்துவுக்காக பார்வதி ஆபரேஷன் தியேட்டர்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கவாவது நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். பார்வதியை யாரு கட்டாயப்படுத்தினா இந்துக்கு லிவர் கொடுக்க சொல்லி? அது அவளே எடுத்துக்கிட்ட முடிவு தானே. இப்படி பண்ண போறேன்னு யார்கிட்டயாவது அனுமதி வாங்கினாளா? வாங்கினா. என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பார்வதி அதுக்கு சம்மதிச்சா. ஓ, என்ன தவிர வேற யார்கிட்ட அவ அனுமதி கேப்பா? நீங்க அவளுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அப்ப நீங்க போய் பாருங்க. இதுக்கான பிரதிபலனை கண்டிப்பா பார்வதி அனுபவிக்க தான் போறா. அப்புறம் இந்துவோட விஷயம், அவளுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் நீங்க விஷயத்தை கேட்டுக்கலாம். ஹலோ, யாருமா? சொல்லுங்க. என்னாச்சு? ஆபரேஷன் முடிஞ்சுதா? சரி, எல்லாருக்கும் சொல்லிடுறேன். என்னாச்சு சுபாஷினிமா? ரோசம்மா, நம்மளுடைய வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாரு. இந்துவுக்கும் பார்வதிக்கும் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சான். ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி கடவுளே. சுபத்ரா, இப்ப நீ என்ன சொல்ற? இந்துவோட விஷயத்தை பத்தி ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னியே, இப்ப சொல்ல முடியுமா உன்னால?
அம்மா. அம்மா. என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது சிரமமா இருக்கா? ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும், நாளைக்கு சரியாயிடும். இந்து இந்து எப்படி இருக்கா? இந்துலேக்கா இங்கதான் இருக்காங்க, உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. இந்துவுக்கு இன்னும் மயக்க தெரியலையா சிஸ்டர்? ஆபரேஷன்ல உங்க 2 பேருக்கான ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணும்போது எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வரல. இந்து ஏன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை? மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்திரிச்சிருவாங்க. உங்களுக்கு ஏதாவது சிரமமா இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க வரோம். அம்மா. தங்கம், அம்மா உன் பக்கத்துல தாம்மா இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போல. அம்மா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல இந்து, ஆபரேஷன் நடந்து முடியிற வரைக்கும் நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன்னு. அம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எதுவும் வலி இருக்கா? ரொம்ப வலிக்குதுமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வலியெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் எப்பவுமே உனக்கு அந்த வலி வரவே வராது. உன்னோட வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனையுமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிறது மறு ஜென்மம். இந்த அம்மா உனக்காக கொடுத்த ஒரு புது வாழ்க்கை. இந்த அம்மாவோட உயிரே நீதான் இந்து. அம்மா, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எனக்காக பண்ண இந்த தியாகத்துக்கு நான் என்ன பண்ணாலும் ஈடாகாது. இந்து, நம்ம எல்லாரும் ஆசைப்படுற மாதிரியும் நாம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரியும் வாழ்க்கை இருக்காது. அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அதுக்கான பதில் தானே உன்னோட வாழ்க்கை. அம்மா, ஆமா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. இந்துலேக்கா, உங்களுக்கு ஏதாவது சிரமமா இருக்கா? இல்ல சிஸ்டர், நீங்க 2 பேரும் அதிகமா பேசி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. மேடம், ஒரு குட் நியூஸ் இருக்கு. நேத்து நடந்த இந்த ஆபரேஷன் செய்திய இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு மேம். இன்னைக்கான ஃபிளாஷ் நியூஸே நீங்க 2 பேரும் தான். இதோ இங்க பாருங்க. சொந்தமில்லாத தன் மகளுக்கு தன் கல்லீரலை தானம் செய்த அம்மா. அம்மா, எனக்கும் காட்டுங்க, பாக்குறேன். இந்துக்கிட்டேயும் போய் காட்டுங்க. சரி மேம். சரி. சொந்தம் இல்லாத ஒரு மகளுக்காக
நான் உங்களோட சொந்த பொண்ணுன்னு தானே நீங்க எப்பவுமே என்கிட்ட சொல்லுவீங்க. இப்பவும் நான் அதே தான் இந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னோட சொந்த பொண்ணுதாம்மா. அம்மா. இந்து, இந்து பூரணமா குணமாகி 1 மாசத்துக்கு அப்புறம் அவ உயிரோட திரும்ப வந்துட்டா. அம்மாவும் பொண்ணு என்ன சொல்றாங்க? நான் அப்படி கூப்பிட்டதுனால நீங்க ஆச்சரியப்படாதீங்க. பார்க்கறதுக்கு நீங்க 2 பேரும் அம்மாவும் மகளும் மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ பார்வதி ஷெனாய் இப்போ இந்துலேகாக்கு ஈரல தானம் பண்ணதுனால நீங்க உண்மையிலேயே அம்மாவும் மகளும் ஆயிட்டீங்க. இந்து எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் உண்மையாவே அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல, இந்துவோட பயம்லாம் போயிருச்சா? நான் இறந்துருவேனா இல்லையான்னு தானே ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அந்த நேரத்துல என்னோட நம்பிக்கையெல்லாம் கைவிட்டு போயிடுச்சுன்றது உண்மைதான் சார். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை திரும்ப உயிரோட கொண்டு வந்துட்டீங்க. அதுக்காக நீங்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறது இந்த அம்மாக்கு தான். பார்வதி ஷெனாய்ங்கிற உங்க அம்மாவுக்கு. இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிற எல்லா பிரச்சனையை பத்தி சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க ஆபரேஷனுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. இவங்க மனோதைரியத்தை சோதிக்க மரணம் கூட சம்பவிக்கலான்னு இவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் அதுல இருந்து பின்வாங்காம இந்துவை காப்பாத்தியே தீருவேன்னு உறுதியான தீர்மானத்துல இருந்த இந்த அம்மா தான் இந்துவோட தெய்வம். எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் தான் டாக்டர். எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சிருச்சுல்ல, அது போதும். டாக்டர், பார்வதி அத்தைக்கு நானும் இந்துவும் தீர்க்க முடியாத கடன் பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கும். சார், இந்துவுக்கு பழைய மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? இந்து பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க. இனி பழைய மாதிரியே அவங்க வாழலாம். ஆனாலும் 2 வாரம் கழிச்சு நீங்க 2 பேரும் கண்டிப்பா செக்கப்புக்கு வரணும். டிஸ்சார்ஜ் ஆனதுனால நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போலாம். அப்போ நாங்க கிளம்புறோம் டாக்டர். God bless you. Thank you டாக்டர். Thank you, டாக்டர். Thank you so much, சார். சிஸ்டர், சொல்லுங்க சார். அந்த பார்வதி ஷெனாயை மட்டும் இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. என்னதுக்காக கூப்பிடுறாரு தெரியல. நீங்க எல்லாரும் போயிட்டு இருங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர், என்ன எதுக்காக வர சொன்னீங்க? உட்காருங்க பார்வதி. உங்க கூட இருக்கவங்க முன்னாடி சொல்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு தான் உங்களை மட்டும் இங்க கூப்பிட்டேன். என்ன டாக்டர்? இந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்காங்க. ஆனா நீங்க தான் இனிமேல் கவனமா இருக்கணும். ரொம்பவே பெரிய ரிஸ்க் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சையை தொடர்ந்து செய்யணுங்கிற ஞாபகம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சுயமா சிகிச்சை எடுக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணவே கூடாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இல்லைன்னா என்ன காண்டாக்ட் பண்ணணும். இந்தாங்க. பார்வதி ஷெனாய், உங்களுக்கு ரொம்ப வயசு ஒன்றும் ஆகல. சரியா சொல்லணும்னா நீங்க உங்களோட வாழ்க்கையை மறந்துட்டு தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. யூ ஆர் கிரேட்.
டாக்டர், இதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? என்கிட்ட சொத்தும் பணத்தையும் தவிர என் வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை சார். யாருக்குமே உபயோகம் இல்லாத இந்த வாழ்க்கையினால இந்துவும் அருணாவது சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டா போதும், அதுதான் எனக்கு நிம்மதி. அதுக்காக தான் நான் இந்த ரிஸ்க் எடுத்தேன். நான் இறந்து போயிட்டா அவங்களாவது என்ன ஞாபகத்துல வச்சுப்பாங்கல்ல, அது போதும் டாக்டர். நான் போயிட்டு வரேன் டாக்டர். ஓகே. நீங்க இன்னும் போலையா? அத்த டாக்டர் உங்களை உள்ள கூப்பிட்ட உடனே நாங்க டென்ஷன் ஆயிட்டோம். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை எதுக்குமா டாக்டர் கூப்பிட்டாரு? அது வந்து ஏதாவது பிரச்சனையா சித்தி? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நம்மளோட கம்பெனி பத்தி ஒரு சில விஷயங்களை கேட்க தான் அவர் கூப்பிட்டாரு. அவர் ஏன் கம்பெனி பத்தி பேசுறாரு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் அருண், வாங்க போலாம். வாங்க ஜோசியரே, உட்காருங்க. ஆமா, அருணும் இந்துவும் எங்க? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஜோசியரே. அது ரொம்ப நல்லதா போச்சு. வாங்க. நீங்க வரேன்னு சொல்லாமையே இப்ப வந்திருக்கீங்களே, ஏதாவது விசேஷமா? எதுக்காக சொல்லிட்டு வரணும் சுபாஷினி அம்மா? வர சொன்னதுனால தான் வந்திருக்கேன். நான் சொல்லிதான் ஜோசியர் வந்திருக்காரு. நீங்க இங்க வர்ற அளவுக்கு இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லாமல இவரை வர வச்சிருக்கோம். எங்க யாருக்குமே தெரியாம அப்படி என்னதான் பிரச்சனை? அந்த பிரச்சனை தான் எல்லாருக்குமே தெரியுமே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.